ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உடைய ரெஸ்யூமே எப்படி இருக்கணும்? என்னெல்லாம் டிப்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கணும்? பிளஸ் மஸ்ட்டா நீங்க என்னெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கணுங்கிற மாரி தான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். நம்மளுடைய சப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்ட் ப்ரொஃபஷனலுக்கு ரெஸ்யூமே டிப்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வெல்கம் டூ பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஏடிஎஸ் ஸ்கோர் 100% இருக்கிற மாதிரி ஒரு ஒரிஜினல் ரெஸ்யூமேவ தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு 2, 3 நாள் LinkedInல இல்ல நெறைய பிளாட்ஃபார்ம்ல சர்ச் பண்ணிட்டு, அதுல செலக்ட் ஆயிருக்கக்கூடிய ரெஸ்யூமே எடுத்துட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரெஸ்யூமே டிப்ஸ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ப்ரொஃபஷனல் பார்த்துரலாம். அதுக்கப்புறம் ரியல் ரெஸ்யூமே வச்சு நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கான ரெஸ்யூமே எப்படி இருக்கணுங்கிறது ஆடியோ, வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் குடுக்கணும். உங்களுடைய ஃபுல் நேம் நீங்க என்டர் பண்ணணும். மொபைல் நம்பர் குடுங்க. மொபைல் நம்பர்ல வந்துட்டு எந்த கண்ட்ரி கோடோ அதையும் நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இமெயில் அட்ரஸ் கண்டிப்பா இருக்கணும். LinkedIn ப்ரொஃபைலும் குடுத்துக்கோங்க. இதே நீங்க டெவலப்பர் இல்ல டெவலப்மென்ட் சைட்ல இருக்கீங்க, ஐடில வந்துட்டு கோடிங் அந்த மாரி சைட்லலாம் இருக்கீங்கன்னா, போர்ட்ஃபோலியோ இருந்தாலுமே தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். GitHub ப்ரொஃபைல் இருந்தாலுமே தாராளமா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க குடுத்திருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மஸ்ட்டா இருக்கக்கூடியது. இந்த GitHub ப்ரொஃபைல், போர்ட்ஃபோலியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஷனல் மாரி. ப்ரொஃபஷனல் சம்மரி. நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறதெல்லாம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுட்டு, உங்களோட ரெஸ்யூமே பிரிப்பேர் பண்ணும்போது நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சம்மரிய நீங்க ஹைலைட் பண்ணணும். அதாவது உங்களோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், கீ ஸ்கில்ஸ் என்னலாம் இருக்குது, கரியர் அச்சீவ்மென்ட் இதெல்லாம் ப்ரொஃபஷனல் சம்மரில ஷார்ட்டா குடுங்க. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ன்னு பார்க்கும்போது, உங்களுக்கு எந்த ரெலவன்ட் புரோகிராமிங் லாங்குவேஜ் தெரியும், இல்ல டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி தெரியுமோ, அத நீங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல குடுக்கணும். ரொம்ப வளவளன்னு இல்லாம ஷார்ட்டா குடுங்க. ரெஸ்யூமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் சரி, ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, 1 பேஜ்ல வைக்கிற மாரி பாருங்க. இல்ல உங்களுக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. நெறைய கம்பெனி நீங்க ஸ்விட்ச் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, வேணா 2 பேஜ் போங்க. பட் ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா, 1 பேஜ் ரெஸ்யூமே. ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுடைய வொர்க் ஹிஸ்டரிய நீங்க டீட்டெயில்டா குடுக்கணும். அது பார்த்தீங்கன்னா, குரோனாலஜிக்கல் ஆர்டரா தான் இருக்கணும். ரிவர்ஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டரா தான் இருக்கணும். அதோட எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஈச் ரோல்க்கு உங்களுடைய கம்பெனி நேம், நீங்க எந்த கம்பெனில வொர்க் பண்ணீங்களோ, அத குடுத்துட்டு, எந்த லொகேஷன்ல இருந்தது, உங்களோட டைட்டில் அதுல என்னவா இருந்துச்சு, டேட்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மென்ட் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரையும் வொர்க் பண்ணீங்கங்கிற மாரி. அப்புறம் புல்லட்டின் பாயிண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு, நீங்க வேலை பார்த்த கம்பெனில உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா இருந்துச்சு, அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் நீங்க என்னலாம் பண்ணீங்க, அவார்ட் வாங்கியிருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் அச்சீவ்மென்ட் குடுத்து உங்கள அப்ரிஷியேட் பண்ணாங்களா, அந்த மாரிலாம். இது வந்துட்டு நீங்க குவான்டிஃபையபிள் ரிசல்ட்ஸா குடுக்கணும். அதாவது, நான் இவ்ளோ டேஸ் இந்த ப்ராஜெக்ட்ல வொர்க் பண்ண மூலியமா, இவ்ளோ டேஸ நான் வந்துட்டு டெட்லைன்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி, இது மூலியமா கோட் எஃபிஷியன்சி இவ்ளோ பெர்சன்டேஜ்ல ஹை ஆயிடுச்சு அந்த மாரி. நான் உங்களுக்கு அது எக்ஸாம்பிளோடயே காமிக்கும்போது, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சிரும். எஜுகேஷன்ல உங்களுடைய ஹையஸ்ட் டிகிரி நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இன்ஸ்டிடியூஷன் நேமு, கிராஜுவேஷன் இயர், ஏதாச்சும் ஒரு ஹானர்ஸ் ரிசீவ் ஆயிருந்தா அது நீங்க குடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்ட் மெடலிஸ்ட் அந்த மாரிலாம் இருக்கும்ல. சர்டிஃபிகேஷன் அண்ட் அவார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ரிலவன்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் தான் மென்ஷன் பண்ணுங்க. ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, இல்ல ப்ரொஃபஷனல் ரெகக்னைசேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா, அதையும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட்ஸ்ல வந்துட்டு நீங்க எந்த ப்ராஜெக்ட்ல வொர்க் பண்ணீங்களோ, அத நீங்க ஹைலைட் பண்ணுங்க. அதுவும் இல்லாம, அதுல உங்களுடைய லீடர்ஷிப் ஆர் இன்னோவேஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அதையும் நீங்க கரெக்ட்டா மென்ஷன் பண்ணியிருந்தா, இன்னொரு பிளஸ் பாயிண்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் சில பேர் வந்துட்டு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பப்ளிகேஷன் இல்லாட்டி ஸ்பீக்கிங் என்கேஜ்மெண்ட்லாம் இங்க இருந்திருக்கீங்கன்னு சொன்னா, இந்த டைட்டில் கீழ ரெலவன்ட் பப்ளிகேஷன் என்ன இது பப்ளிஷ் பண்ணீங்க, எந்த இதுல பப்ளிஷ் பண்ணீங்கங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்ல கான்ஃபரன்ஸ் இருந்தாலுமே, நீங்க ஏதோ பிரசன்ட் பண்ணியிருக்கீங்கனாலுமே, அதையுமே நீங்க குடுக்கலாம். ரெஸ்யூமேயோட ஃப்ரெஷர்ஸ் எப்படி இருக்கணுங்கிறத வந்துட்டு கிளியரா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ரெஸ்யூமே வச்சு உங்களுக்கு நான் டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. நீங்க இதே ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா, பிளேஸ்மெண்ட்ஸ்ல வந்துட்டு என்னென்ன டாப் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவீங்க, அத நீங்க எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிற மாரி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதே மாரி ரெக்ரூட்டர் வந்துட்டு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல ஃப்ரெஷர்ஸ் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோஸ்க்கான லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. இப்ப நம்ம ரியல் ரெஸ்யூமே வச்சு பார்க்கலாம். நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறது ரியல் ரெஸ்யூமே. இந்த ரெஸ்யூமே வச்சு நிஜமாலே ஒருத்தவங்க பிளேஸ் ஆயிருக்காங்க. அவங்களுடைய ஏடிஎஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 100%. இது நான் LinkedInல இருந்து தான் சோர்ஸ் எடுத்திருந்தேன். இங்க குடுத்திருக்கிற மொபைல் நம்பர், இமெயில் ஐடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபேக். ஏன்னா இது பப்ளிக்கா நம்ம குடுக்கும்போது அவங்களுடைய பிரைவசி இதாகுங்கிறனால இது வந்துட்டு ரியல் ரெஸ்யூமே. பட் இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபேக். ஸோ இதுல வந்துட்டு நம்ம இப்ப டீகோட் பண்ணி நீங்க என்னலாம் இன்க்ளூட் பண்ணலாங்கிறத சொல்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க நேம் குடுத்திருக்காங்க. ஸ்டார்ட்டிங்லயே சொன்ன மாரி.
லொகேஷன் மென்ஷன் பண்ணிட்டு கண்டிப்பா கான்டாக்ட்ல வந்துட்டு எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல அவங்க வந்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அவங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடிய இமெயில் அட்ரஸ், லிங்க்டின் ப்ரொஃபைல், அப்புறம் போர்ட்ஃபோலியோ. வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நீங்கள் டெவலப்மெண்ட் சைடில் இருக்கீங்க, இல்லை ஐடி டெக் சைடில் இருக்கீங்கன்னா போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சம்மரியில் 4 பாயிண்ட் தான் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கீ ஸ்கில்ஸை இவங்க ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரூவன் எபிலிட்டி, இதெல்லாம் கீவேர்ட்ஸ் இன் அனலைசிங் லார்ஜ் டேட்டா செட், டீபக்கிங் எஸ்கியூஎல் queries அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் டேட்டா டு டிரைவ் பிஸ்னஸ் டிசிஷன். இந்த மாதிரி ஒரு 4 லைன் தான். பட் அந்த 4 லைன்லயுமே எல்லா கீ ஸ்கில்ஸையும் நீங்க பார்க்கலாம். இப்ப நான் ரெஸ்யூமே பார்த்தோன்னே என் கண்ல படுது எஸ்கியூஎல் query, பவர் பிஐ, இன்டராக்டிவ் டேஷ்போர்ட், எக்ஸல், அப்புறம் எஃபிஷியன்ட் டேட்டா மேனிபுலேஷன், ரீசர்ச், ரெக்யர்மெண்ட் கேதரிங். இந்த மாதிரிலாம் நான் பார்த்தோன்னே எனக்கு நிறைய கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்னுடைய கண்ல படுது. ஸோ இதே மாதிரி உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்க ஹைலைட் பண்ணி ப்ரொஃபைல் சம்மரி கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் கோர்ஸ் ஒர்க்குங்கிறது கீழே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. டேட்டா இன்டெகிரிட்டி, டேட்டா விஷுவலைசேஷன், கவர்னன்ஸ், மேனிபுலேஷன், டேட்டா மைனிங், ஜெனரேட்டிவ் ஏஐ, ரெக்யர்மெண்ட் கேதரிங், பிசினஸ் இம்பாக்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னே நமக்கு ஸ்டார்டிங்ல வந்துட்டு அவங்கள பத்தி, நெக்ஸ்ட் எடுத்த உடனே அவங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸை ஹைலைட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ரெஸ்யூமேல என்ன இம்பார்ட்டன்டா இருக்கணுமோ அதை இங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்க்கும்போது எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அந்த கம்பெனி, எந்த ரோல், எப்போலேருந்து எப்போ வரையும் ஒர்க் பண்ணுறாங்க, அதில் அவங்களுடைய டியூட்டிஸ் என்ன மாதிரி இருக்குங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் தான். அந்த 3 பாயிண்ட்ஸில் என்னெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கிற கம்பெனி, அங்கே என்ன ரோலாக இருந்தாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே இன்டர்னாக இருந்திருக்காங்க, எப்போலேருந்து எப்போ வரையும் ஒர்க் பண்ணாங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களே நிறைய ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேட்டா வேரியன்ஸ் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் திங்கிங், அட்டென்ஷன் டு டீடைல்ஸ். இங்கே வந்துட்டு பர்சன்டேஜ் மூலியமாக கொடுத்துருக்காங்க. என்ஷூர் 100% அக்யூரசி. இந்த மாதிரி நீங்கள் ஒரு மெட்ரிக்ஸில் கொடுக்கலாம். ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குற மூலியமா அந்த ரெக்ரூட்டருக்கும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத டக்குன்னு கிராப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டேட்டா நார்மலைசேஷன் டெக்னிக், ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக், கிரியேட்டிவிட்டி, ஸ்டேக் ஹோல்டர் கம்யூனிகேஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் ஒரு ரெஸ்யூமேல இருக்கக்கூடியது இவங்க அப்ளை பண்ணுற ரோல. அதே மாதிரி நீங்கள் என்ன ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ இந்த மாதிரி ஷார்ட்டாக ஹைலைட்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ChatGPT கூட யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஏடிஎஸ் ஸ்கோர் இல்லை உங்கள் ரெஸ்யூமை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாங்கிறதுக்கு நீங்கள் ChatGPT கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் செஷனில் உங்கள் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் மொத்தம் 3 ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டோடைய பெயர், அதில் என்னெல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்களும் ப்ராஜெக்ட்னு சொன்னால் அதில் என்ன டெக்னாலஜி, டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கிறத சொல்லியிருக்கணும். ப்ளஸ் அதுக்கான லிங்க் இருந்தாலுமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லைவ் டேஷ்போர்ட்னு சொல்லிட்டு இது ஒரு ஹைப்பர் லிங்க், அதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எப்போ அந்த ப்ராஜெக்ட் பண்ணாங்க அதோடைய டீடைல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, என்ன பில் பண்ணியிருக்காங்க, ஆவரேஜாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 ப்ராஜெக்ட்டுமே தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஹைலைட் பண்ணணும். தனித்தனியாக கொடுக்கணும். சும்மா ரேண்டமாக கொடுக்காம தனித்தனியாக அனலிட்டிக்கல் டூல்ஸில் என்ன தெரியும், லாங்குவேஜஸில் என்ன தெரியும், டெக்னாலஜிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் என்னெல்லாம் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெர்ஷன் கண்ட்ரோல்னு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிசைனிங் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம், சாஃப்ட் ஸ்கில்ஸ் டேட்டா, இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ஹெட்டிங் கொடுத்து அதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுங்கிறது மாதிரி கொடுக்கணும். எஜுகேஷனில் வந்துட்டு அவங்க எங்கே படித்தாங்க, என்ன டிகிரி படித்தாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ், எப்போ படிச்சாங்க, அப்புறம் எந்த லொகேஷன். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஒரு சர்டிஃபிகேஷன்ல அதை நீங்க ஆஸ் யூஷுவல் இன்க்ளூட் பண்ற மாதிரி. இங்க பாத்தீங்கன்னா அவங்க கூகுளோட டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸரால பண்ணது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விஷுவலைசேஷன் கோர்ஸ் பண்ணதெல்லாம் கிரெடென்ஷியல்ஸ் அங்க எல்லாம் இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்யூமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 பேஜ் ரெஸ்யூமே தான். இந்த ரெஸ்யூமேலே பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்பீரியன்ஸ், 3 ப்ராஜெக்ட், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்யூமே கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம சாம்பிள் ரெஸ்யூமே டெம்ப்ளேட் பார்க்கலாம். நான் உங்களுக்கு காமிச்ச ரியல் ரெஸ்யூமே பேஸ் பண்ணி ஒரு சாம்பிள் ரெஸ்யூமே டெம்ப்ளேட் நான் உங்களுக்கு புரியறதுக்காக மேக் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பெயர், ஃபோன் நம்பர், இமெயில், லிங்க்டின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டம்மி டேட்டா தான், ரியல் டேட்டா கிடையாது. ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய இமெயில், உங்களுடைய லிங்க்டின், போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டாச் பண்ணுங்கள். கிட்ஹப் லிங்க் வச்சுருந்தாலும் அட்டாச் பண்ணுங்கள். ப்ரொஃபஷனல் சம்மரியில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வித் ஓவர் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணால் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன டெவலப் பண்ணி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்கிறதையும் கொடுக்கலாம். எதில் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கீங்க, இங்கே நான் வந்துட்டு ஜாவா, பைத்தான், கிளவுட் டெக்னாலஜிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறம் ப்ரூவன் ட்ராக்ஸ், ஒரு ரியலாக நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஹை இம்பாக்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் டெலிவர் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி ஷார்ட்டாக ஒரு
ப்ரொஃபஷனல் ரெஸ்யூமே. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ன்னு பார்க்கும்போது தனித்தனியா நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா அதுல என்ன தெரியும், ஃப்ரேம் ஒர்க்ல என்ன தெரியும், டேட்டாபேஸ்ல என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம், டூல்ஸ்ல வந்துட்டு கிட், டாக்கர், ஜென்கின்ஸ், இல்ல உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதா அதையும் நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளவுட் பிளாட்ஃபார்ம், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல அதுல என்னலாம் குடுக்கலாங்கிற மாரி சும்மா ஒரு சாம்பிளா உங்களுக்கு புரியறதுக்காக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ரோலுக்கு ஏத்த மாரி நீங்களும் இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ண தெரியலனா ChatGPT கிட்ட இருந்து கூட ஹெல்ப் கேட்டுக்கலாம். ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்க்கும்போது, என்ன ரோல் இருக்காங்க, எந்த கம்பெனில வொர்க் பண்ணியிருக்காங்க, லொகேஷன் அந்த மாதிரி, எப்போலேருந்து எப்போ வரை வொர்க் பண்ணாங்கங்கிற மாதிரி. ஸோ இது வந்துட்டு நான் லைன் பை லைனா குடுத்துருக்கேன். நீங்க வந்துட்டு இத சேம் ரோலே குடுக்கலாம். லைக் ரோல் ஹைஃபன் அப்புறம் பக்கத்திலேயே கம்பெனி நேமு, இந்த லாஸ்ட்ல வந்துட்டு நீங்க உங்களுடைய எப்போலேருந்து எப்போ வரை வொர்க் பண்ணீங்கங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா குடுத்துருக்கேன். இந்த அலைன்மென்ட் வந்துட்டு நீங்க பார்த்துக்கோங்க. பட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கணும். ஸோ இதுல வந்துட்டு ஒரு டீம் ஆஃப் 5 இன்ஜினியர்ஸ், இதுல வந்துட்டு நான் வந்துட்டு குவான்டிடேட்டிவ் மெட்ரிக்ஸ் குடுத்துருக்கேன். அதாவது ஒரு நம்பர் யூஸ் பண்ணிட்டு நீங்க என்னலாம் ஜாப் பண்ணீங்கங்கிறத நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியா குடுத்துருக்கேன். இந்த மாரி நீங்க நம்பர் மென்ஷன் பண்ணி பண்ணும்போது இன்னுமே அந்த ரெஸ்யூமே வந்துட்டு பக்காவா இருக்கும். ஸோ ஒரு 5 இன்ஜினியர்ஸோட டீம் வந்துட்டு இவங்க லெட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி டெவலப்பிங் மைக்ரோ சர்வீசஸ் பேஸ்ட் இ-காமர்ஸ். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா மெயினா இன்க்ரீஸ் டிரான்சாக்ஷன் ஸ்பீட் பை 30%. இந்த மாரி பெர்சன்டேஜ் மூலியமா அவங்க பண்ணியிருக்கிற ஒர்க்க அவங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படிங்கிற மாரி குடுக்கறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரெடியூசிங் டெப்ளாய்மென்ட் டைம்ஸ் பை 40%. நெக்ஸ்ட் இதுல பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மென்ட் பை 25%. இந்த மாரிலாம் நீங்க நம்பர்ஸ் வச்சு பண்ணா எக்ஸ்பீரியன்ஸோட ரெஸ்யூமே இன்னும் பக்காவா இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஆ நெக்ஸ்ட் என்ன ரோல்ன்னு பார்க்கும்போது சாஃப்ட்வேர் என்ஜினியர். அதுல வந்துட்டு எந்த கம்பெனி வொர்க் பண்ணாங்க, எப்போலேருந்து எப்போ வரையும் வொர்க் பண்ணாங்க, ஒரு 3 ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் ஷார்ட்டா. ஸோ இதுலயுமே வந்துட்டு 1 மில்லியன் டெய்லி ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க. ரிட்ரீவல் டைம்ஸ் எவ்வளோ பெர்சன்டேஜா இருந்திருக்குங்கிற மாரி ஒரு மெட்ரிக்கோட இருக்கு. எஜுகேஷன், நீங்க உங்களோட டிகிரி எந்த காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி எப்போ முடிச்சீங்க, சர்டிஃபிகேஷன் இருந்தா அதையும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட்ட வந்துட்டு நீங்க ஷார்ட்டா மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்லயும் நீங்க பெர்சன்டேஜ் பண்ணி கூட நீங்க சொல்லலாம். பப்ளிகேஷன்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருந்தா நீங்க குடுத்துக்கோங்க. சர்டிஃபிகேஷன், அது பப்ளிகேஷன் இல்ல சர்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது மாரி இது வேற ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க.